வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பா வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணி சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படிங்கிற ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இதில் சப்போர்ட் எடுத்து அப் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த இடத்துல பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் இந்த 200 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியான ஒரு ஃபால் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் அப் சைடு வந்து இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் அப் சைடு அந்த மாதிரிலாம் செட்டப் சொல்லியிருந்தோம். ஆனால் ஓப்பனே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட், அதாவது 22,400 இதை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து 22,200 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஓப்பனே பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே தான் ஓப்பனே, அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஓப்பன் ஆகி சடனாக அடுத்தது ஃபால் ஆகி கிட்டத்தட்ட அந்த நியரஸ்ட்டு அந்த நம்ம சொல்லியிருந்த டார்கெட் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ இந்த ட்ரெண்ட் லைனுங்கிறது ஸ்ட்ராங்காக செட்டப், அதையுமே பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. நம்ம இந்த இடத்த பிரேக் பண்ணல பெரிய ஃபால் இருக்குன்னு நிஃப்டின்னு சொல்லியிருந்தோம். அடுத்து பேங்க் நிஃப்டி சொல்கிறேன். இது பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் நம்ம செகண்ட் சப்போர்ட்டாக ஸ்ட்ராங் சப்போர்ட் சொல்லியிருந்தோம். இதை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். ஆனால் இந்த செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட், இதை சப்போர்ட் எடுத்து அப்சைடு போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்து பிரேக் பண்ண முடியல, திருப்பி உள்ளுக்குள்ளே வந்துட்டு நம்ம கொடுத்துருந்த ஃபஸ்ட் சப்போர்ட் திருப்பி ஃபால் ஆகி திருப்பி பார்த்தீங்கன்னா அப்சைடு தான். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான செட்டப்பில் தான் இருக்குது. இந்த மூவ் இந்த இடத்துல நடந்தது காரணமாக நிஃப்டினால தான், இதனால் இந்த இடத்துலலாம் தாண்ட முடியல. இது ஆக்சுவலாக பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி இப்போ வரைக்குமே ஸ்ட்ராங்கான செட்டப்பில் தான் இருக்குது. சரி ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். அது இன்னும் மோசம். நம்ம வந்து செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலே மார்க்கெட்டில் ஃபால் ஓப்பனாக அது கீழே. அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் இந்த செட்டப்லாம் முடிஞ்சிச்சு. நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து நம்ம சொல்லியிருக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக எதுவுமே நடக்கலைனாலே மார்க்கெட்டில் நம்ம சொன்ன செட்டப் இருக்காதுன்னு சொல்லியிருந்தோம். அது கால் செட்டுக்காக சொல்லியிருந்தோம். அதாவது மேலே ஒரு கேப் அப் இருந்தால் இந்த மாதிரி செட்டப்பில் நடக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் கொடுத்து அந்த ஃபஸ்ட்லேயே எல்லா டார்கெட்டுமே முடிச்சிட்டாங்க. சரி ஓகே, திங்கக்கிழமை நடக்க வாய்ப்பு இல்லை, அந்த அடுத்த வாரம் என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீக்லி கேண்ட்லேருந்து. சரி ஓகே, நிஃப்டி பார்ப்போம். அப்போ நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் இடத்த ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா இது மந்த்லி கேண்டில், அந்த மந்த் முடிஞ்சிருக்கு. இது என்ன மாதிரி பார்த்தோம்னா இந்த ஃபால்ட்டுக்கு அளவு பார்க்குறோம். இது இப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் படி பார்த்தோம்னா இது ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் அப்சைடு போயிருக்கு. திருப்பி ரீடெஸ்ட்கான செட்டப் தான் மந்த்லி கேண்டில் பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அதாவது 21,650 அப்படிங்கிற வரைக்கும் இறங்கிறதுக்கு இன்னொரு 500 பாயிண்ட் இறங்கிறதுக்கான ஒரு செட்டப்பு தான் மந்த்லியில் இருக்குது. அப்படி வீக்லியில் பார்ப்போம். இன்னொரு செட்டப் பார்த்தோம்னா இந்த மந்த்லியிலே இது ஒரு ட்ரெண்ட் லைன். இப்போ இந்த ரைசிங் ட்ரெண்ட் லைன் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எல்லாமே இந்த இடத்துல நியரஸ்ட். அப்போ பார்த்தோம்னா இந்த கேண்டல் லோ இதுதான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 21,300 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாலும் இந்த சப்போர்ட் லைனில் டபுள் பாட்டம் எடுத்து போகிறது வாய்ப்பு இருக்கிற செட்டப்பில் தான் இருக்குது. மந்த்லியை பொறுத்தளவுக்கு இன்னும் இறங்குறாந்த பெருசாக இறங்கிறது வாய்ப்பு இல்லை. இன்னொரு 900 பாயிண்ட்ஸ் இறங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது மந்த்லி படி. அப்படி வீக்லியே மாற்றி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வீக்லியாக மாற்றினாலும் இந்த ட்ரெண்ட் லைன் மட்டும் கொஞ்சம் மாற்றி பார்ப்போம். இது எடுத்துகிட்டு புதுசாக போட்டோம். இப்போ இந்த ஹைக்கு போட்டோம்னா இதான் பிரேக் அவுட் நடந்த இடம். இந்த இடத்துல பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் அப்சைட் போணுச்சு. இப்போ அதுபடி பார்த்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல வந்தால் திரும்பி தான் ஆகணும். மார்க்கெட்டை பொறுத்தளவு 21 இந்த ட்ரெண்ட் லைன் படி பார்த்தோம்னா 21,500 டு இந்த கீழே ரைசிங் ட்ரெண்ட் லைன் பொறுத்தளவுக்கு 21,300. அப்போ அந்த 300 to 500 21,300 to 500க்குள்ளே மார்க்கெட் வந்து டைரெக்ட் திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான செட்டப்பில் தான் இது இருக்குது. இது அப்படியே டேயில் பார்ப்போம் என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பார்த்தோம்னா ஒரு சேனலில் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ட்ரெண்ட் லைன். இப்போ இதுபடி பார்த்தாலும் இந்த சேனலை டச் பண்ணுற இடம் பார்த்தோம்னா இந்த இடம் தான். இப்போ இந்த இடம் வந்து இப்போ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான செட்டப் ஏரியான்னு பார்த்தோம்னா இந்த லொக்கேஷன் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இதை விட்டு மார்க்கெட் இறங்கிறதுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வாய்ப்பு கம்மி. இந்த இடம் வந்தால் மார்க்கெட் வந்து அப்சைடு திரும்புறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 21,300 to 21,500ங்கிறது ஸ்ட்ராங் செட்டப். எல்லா டைப்பிலும் பார்த்தோம்னா இந்த இடங்கிறது வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா. அப்போ அதனால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டே கேண்ட் செட்டப்பில் பார்த்தோம்னா இந்த இடத்த ஆல்ரெடி இன்றைக்கி பிரேக் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக பிரேக் பண்ண மாட்டாங்கன்னு தான் நம்ம அந்த இடம் எதிர்பார்த்தோம். அதான் ஸ்ட்ராங் சப்போர்ட் நம்ம சொல்லியிருந்தோம் இதை பேஸ் பண்ணி. ஆனால் இந்த இடத்த பிரேக் பண்ணிடுறாங்க. இதுபடி பார்த்தோம்னா மார்க்கெட் பிரேக் கொடுத்தனால மார்க்கெட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது டே கேண்ட் செட் அப்படி. சரி ஓகே, 15 மினிட்ஸ் பார்ப்போம் நமக்கு திங்கக்கிழமை நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்ட்லாம் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பார்த்தோம்னா இந்த இடங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். அது என்ன மாதிரின்னு பார்த்தோம்னா இதை பார்த்தீங்கன்னா இத்தனை டச் 1 2 3 4 அது கீழே இறக்கி போடணும்.
அது இல்லாமல் இந்த இடம் வந்து ஒரு கேண்டில் க்ளோசிங்கும் கிடையாது. இது இந்த கேண்டில் மட்டும் அழைச்சிருவோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தோம்னா கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா இந்த லைனில் தான் மார்க்கெட்டே இருந்திருக்கு. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 21,800 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்திருக்கு. நமக்கு வந்து ரொம்ப கீழே வித்தியாசம் இல்லை. இப்போ இந்த இடம் தான் நம்ம அடுத்த ஸ்ட்ராங்னு சொல்லியிருக்கோம். அதனால் இந்த ஸ்ட்ராங்கை பிரேக் பண்ணுறதுனா வாய்ப்பு கம்மி. அப்போ நாளைய பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்கிட்டு இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டே கேண்டில் செட் அப்படி. ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 22,249. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 22,345 வரைக்கும் போட்டுருக்கோம். அதுக்கு வரும் போடல, ஏன்னா போக வாய்ப்பு இல்லை. சப்போர்ட் எடுத்தோம்னா 22,054 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 21,932, அடுத்து 21,780. இதுதான் நம்ம ஸ்ட்ராங் சப்போர்ட்னு அந்த இடம் சொல்லியிருந்தோம். அந்த இடம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா மார்க்கெட் அப்சைடு போனால் ஒன்று இதுலேருந்து ஃபால் ஆகிறது வாய்ப்பு இருக்கும். இதுலேருந்து பண்ணாலும் பெரிய ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இவ்வளோ தூரம் இது கீழே இவ்வளோ தூரம் வருமானு சொல்ல தெரியல நாளைக்கே. ஆனால் இது இறங்குறதுக்கான வாய்ப்பு இந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட உண்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இதையும் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னாலும் இந்த இடம் வந்து இதுவும் ஸ்ட்ராங் செல்லிங் ஏரியா தான். இது போனாலும் மார்க்கெட் இறங்க தான் வாய்ப்பு. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து செல் அண்ட் ரைஸ் என்ன தான் போனால் இறங்கு. இது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம போட்டுருக்கோம். அதுக்கப்புறம் போடல. இதெல்லாம் பிரேக் பண்ணால் அடுத்த அப்சைட் செட்டப்பில் மாறும். ஆனால் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதே பெரிய கேப்பை கொடுத்து மார்க்கெட் போனால் தான். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஏரியா வந்து சப்போர்ட் எடுத்து தான் போகிறதுக்கான வாய்ப்பு. இந்த ஏரியா வரப்போ மறுபடியும் ஸ்பின்னிங் டாப் கேண்டில் போட்டு தான் அடுத்த அப்சைடு போகும். அதனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து செல் அண்ட் ரைஸ். மார்க்கெட் என்ன தான் மேலே போனாலும் இறங்கிறதுக்கு தான் மார்க்கெட்டுக்கு வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ மந்த்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் மந்த்லி சார்ட் வச்சுருக்கேன். மந்த்லி சார்ட்டை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக்கு அப்படி பார்த்தோம்னா இந்த சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த கேண்டில் லோவில் சப்போர்ட் எடுத்து போகணும். இதுதான் நம்ம வந்து நிஃப்டியில் சொல்லியிருந்தோம். ஆனால் அதில் பிரேக் இல்லை. இதில் வந்து பிரேக் பண்ணிடுறாங்க. அப்படி பிரேக் பண்ணால் சப்போர்ட் ஏரியான்னு பார்த்தோம்னா இதுதான் 46,000 தான் சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். இது பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் இருந்து சப்போர்ட் எடுத்து போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த இது பிரேக் பண்ணி போயிடுறாங்க. இந்த புல்லி ஸ்கேண்டோட டபுள் பாட்டம் செட்டப் வரும் இந்த இடத்துல. அதனால் ஏதாவது இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண கேண்டிலோட லோ அப்படி பார்த்தா இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வீக்லி படி மந்த்லி படி வீக்லி பார்ப்போம். இப்போ வீக்லி பார்த்தனாலும் இது ஒரு சேனலில் தான் மூவ் ஆகிருக்கு. ஆனால் இந்த சேனல் படியும் மார்க்கெட் அதாவது நம்ம சாதாரண டே கேண்டில் பார்த்தோம்னா அது புல்லிஸ் செட்டப்பில் காட்டுற மாதிரி காட்டுறான். ஆனால் இதுபடி பார்த்தாலும் மார்க்கெட் வந்து இந்த சேனலை விட்டு மார்க்கெட் சேனலில் போயிட்டு கரெக்டாக சேனலில் பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் இறங்கிட்டு தான் இருக்குது. அப்படி பார்த்தாலும் இந்த ரேஞ்சு தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. வீக்லி படியும் பார்த்தாலும் இந்த இடத்துல அப்சைடு போனால் தான் உண்டு. இல்லைனா இந்த இடத்தையும் பிரேக் பண்ணால் பெரிய ஃபால் இருக்கிறதுக்கான செட்டப் தான் இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு தெரியுது. ஆனால் இந்த இடம் சப்போர்ட் இருக்கிறதுனால நிஃப்டியில் அந்தமாதிரி இடங்களில் சப்போர்ட் இருக்கிறனால இந்த இடத்துல அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நிஃப்டியோட கம்பேர் பண்ணி பார்க்க போகிறப்ப இந்த இடத்துல அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, டே பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் படி பார்த்தோம்னா இது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். 46,300 இந்த லோ வச்சோம்னா 46,000 தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இது செட்டப் இருக்குது. அப்படி தான் தெரியுது. அதனால் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல அப்சைட் திரும்புறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் வரைக்கும் மார்க்கெட் ஃபாலாக தான் வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பாயிண்ட்டை பொறுத்தளவுக்கு இன்னொரு 2000 பாயிண்ட்ஸு பேங்க் நிஃப்டியில் ஒரு 500 பாயிண்ட்ஸ் இறங்குறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, டே கேண்டில் பொறுத்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது மேஜராக பார்க்குறப்ப அந்தமாதிரி இருக்குது. இப்போ பார்த்தோம்னா இந்த இடத்துல டபுள் பாட்டம் இந்தமாதிரி செட்டப்பில் நம்ம பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 47,844 அப்படிங்கிற ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடம் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது இன்னும் வந்து 47,800னா இன்னொரு 500 பாயிண்ட்ஸ் தான் இறங்குற மாதிரி செட்டப்பில் தான் இந்த செட்டப்பில் பார்த்தோம்னா இது மேஜராக பார்த்தோம்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. ஆனால் நாளைய திங்கக்கிழமை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த சப்போர்ட்டில் எடுத்து போகிறது வாய்ப்பு. இதை பிரேக் பண்ண வச்சு தான் மறுபடியும் ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்குது. செட்டப் தான் இந்த டே கேண்டில் செட்டப் தெரியுது. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை தான் 48,574. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 48,903, அடுத்தது 49,069 அப்படின்னு போட்டிருக்கோம். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 48,078 அப்படிங்கிறது இன்றைக்கி போன லோ, அதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 46,844 செகண்ட் சப்போர்ட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 47,340 அப்படிங்கிறது இந்த இடத்துக்கான ஸ்ட்ராங் சப்போர்ட். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா நிஃப்டி தான் வீக்காக இருக்க மாதிரி இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. மார்க்கெட்டில் வந்து ஒரு கேப் டவுன் இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஆனால் செல் அண்ட் ரைஸ் இந்த இடத்துக்கு இது வரைக்கும் அப்சைடு போயிட்டு திருப்பி ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஏரியா நோ ட்ரேடிங் ஜோன், அதாவது செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கும் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் இடையில பார்த்திங்கன்னா நோ ட்ரேடிங் ஜோன். இதை பிரேக் பண்ணாலே மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ரேஞ்சு கூட இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இந்த இடத்து பிரேக் பண்ணாலே அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் மார்க்கெட் வந்து நிஃப்டி ஒரு பெரிய செல்லிங்கில் இருக்கிறனால இந்த இடம்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கேப் டவுன்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. கேப் டவுன் தான் இருக்கும்.
அப்படி ஒரு வேளை கேப் டவுன் வந்து இந்த செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்கும். இப்போ நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட் வந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி இறங்க விடுறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதாவது கேப் டவுன் இருந்தால் தான் மார்க்கெட் இறங்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஒரு சின்ன இந்த சப்போர்ட், அதாவது டே பிரேக் பண்ணாத வரைக்கும், டே பிரேக் பண்ணி நோ ட்ரேடிங் இந்த இடமா இருக்கும். இந்த இடத்த விட்டு பிரேக் பண்ணிட்டாங்கனால மார்க்கெட் ஃபால் இருக்கும். இல்லை இந்த இடத்துக்குள்ள சப்போர்ட் எடுத்தாங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு அப்சைடு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு ஒரு செல்லிங் இருக்கும். அதுக்கான செட்டப்பில் தான் பேங்க் நிஃப்டி இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இப்போயும் ஸ்ட்ராங்காக செட்டப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ மந்த்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் மந்த்லி வச்சுருக்கேன். மந்த்லியை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா கிளியராக ஸ்ட்ராங் சப்போர்ட்டில், கரெக்டாக சப்போர்ட்டில் தான் மந்த்லி கேண்டில் இருக்குது. அப்படி வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வீக்லியில் வச்சுருக்கேன். வீக்லி படி பார்த்தா இந்த ட்ரெண்ட் லைன் தொடுறதுக்கான அடுத்த கேண்டில் போட்டால் தொட்டுரும், அந்தமாதிரி செட்டப்பில் தான் இருக்குது. இதை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த கேண்டில் லோ. இது எல்லாத்துலேயுமே நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாத்துலேயுமே இந்த இடம் தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. இது வந்து நான் வீக்லி செட்டப்பில் சொல்கிறேன். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா பேங்க் நிஃப்டிலாம் வந்து அப்சைடுக்கான செட்டப்பில் தான் கிட்டத்தட்ட இருக்குது. அதனால் இந்த லோலேருந்து சப்போர்ட் எடுத்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிஃப்டி மட்டும் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா பாக்கி எல்லா ஸ்கிரிப்ட்டுமே மார்க்கெட்டில் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ் இதோட டேயில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சென்செக்ஸோட டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ இந்த டே கேண்டில் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா, என்ன மாதிரி செட்டப்பில் இருக்குன்னு பார்த்தோம்னா, இது ஒரு சேனலில் தான் கிட்டத்தட்ட மூவ் ஆகி கரெக்டாக சேனலில் தான் மார்க்கெட் முடிச்சிட்டாங்க. இதுபடி பார்த்தாலும் மார்க்கெட் அப்சைடு போகிற செட்டப் தான் இருக்குது. அதேபோல் பேங்க் நிஃப்டி அப்சைட் தான் இருக்குது. நிஃப்டி மட்டும்தான் வீக்காக இருக்க மாதிரி செட்டப்பில் இருக்குது. இதுபடி பார்த்தாலும் மார்க்கெட் வந்து பெருசாக ஃபால் ஆக வாய்ப்பு இல்லை. ஒரு கேப் டவுன் இருந்தால் மட்டும்தான் இந்த சேனல் விட்டு வெளில வந்து ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இடத்துல சின்ன ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டு நாளைக்கு சைடு வேஸாக திங்காலுமே இருந்துட்டு இந்த ஹை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸில் இருக்குது. இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பார்த்தோம்னா 73,799 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசன்ஸாக இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 74,282 இன்றைக்கி போன ஹை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 74,686. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 72,998 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறது வாய்ப்பு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 72,529, அடுத்து 71,879. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தோம்னா, மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்போ கேப் டவுன் இல்லாமல் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் பட்சத்தில், அதாவது நம்ம கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் கடையில் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் சப்போர்ட் எடுத்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சப்போர்ட் உடைக்கக்கூடாது. உடைச்சிச்சுன்னா மார்க்கெட் வந்து பெருசாக போகும். இந்த இடம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இல்லை டேரெக்டாகவே அந்த ஃபஸ்ட்டு ரெசன்ஸை பிரேக் பண்ணாலுமே மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு திருப்பி ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் இந்த இடம் நோ ட்ரேடிங் சொல்லி இந்த இடத்துல பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக புல்லிஸ் எப்போ வரும்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த தேர்ட் ரெசன்ஸ் 74,686 பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் செல் ஆன் ரைஸ் மார்க்கெட் தான். மேலே போனாலும் மார்க்கெட் இறங்கிறதுக்காக தான் வாய்ப்பான மார்க்கெட். இந்த இடத்துல தொட்டால் இறங்கும், அந்த மாதிரி செட்டப்பில் தான் இருக்குது. ஒரு வேளை மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது, இந்த இடத்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபாலுக்கான வாய்ப்பு இருக்கும். அது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த இடத்து பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த இடம் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ராங் சப்போர்ட் அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் இங்கே வந்தால் தான் அப்சைட் திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த இடம் மட்டும்தான் இப்போதைக்கு 71,980 அப்படிங்கிறத ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. ஆனால் ஒரு வகையில் டே கேண்ட் செட் அப்படி பார்த்தோம்னா இந்த இடத்து பிரேக் பண்ணவே கூடாது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் இந்த ஃபால்லாம் வர வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இதுக்கும் இல்லை இந்த ரேஞ்சுக்கும் இடையில கூட ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டு அந்த ஹையை பிரேக் பண்ணால் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு செட்டப்போட இருக்கும். ஒன்று நாளைக்கு வந்து திங்கக்கிழமை வந்து ஒன்றும் ஃபுல் சைட்வேஸ் இருக்கும், இன்னும் பெரிய ஃபால் இருக்கும். அதுக்கான செட்டப்பில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.